Good evening, students. I am Murugeshan. You know very well about me. I am from Dotcom Institute. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸில் வந்து மேக்கப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் would, should, could, might, would not அதை நம்ம won'tன்னு சொல்லிக்கலாம். should not, could not, might not, need not. இதை என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடில் புரிகிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த would அப்படிங்கிறது தன்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், அதாவது தன்னோட தனிப்பட்ட சொந்த இன்ட்ரெஸ்ட் அல்லது டிசைர்னா என்னென்னா விருப்பத்தை தெரியப்படுத்துறதுக்கு, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அந்த would யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I would like to thank you. I would like to thank you. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். We would like to inform you. நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறது என்னென்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன சென்டென்ஸ் பேசணுமோ அதை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த would அப்படிங்கிறது தன்னோட தனிப்பட்ட விருப்பத்தை எக்ஸ்பிரஷன் பண்ணிக்கிறது, அல்லது அடுத்தவங்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னா வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், வாட் வுட் யூ லைக் டு ஈட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், வாட் வுட் யூ லைக் டு ஷேர், என்ன நீங்கள் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த would வந்து தன்னுடைய விருப்பம் அல்லது அடுத்தவங்களோட விருப்பத்தை தெரியப்படுத்துறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த would யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தமிழ் மீனிங் எக்ஸாக்டாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் should அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வேண்டும் அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேண்டும் அப்படிங்கிற வேர்டு எப்படி இருக்கணும்னா, நாம் கொடுக்குறது ஒருத்தவங்களுக்கு அட்வைஸாக இருக்கலாம், அல்லது அடுத்தவங்கக்கிட்ட நாம் எடுக்கிற சஜஷனாக இருக்கலாம். அட்வைஸுங்கிறது ஆலோசனை, நம்ம ஆலோசனை கொடுக்கலாம், ஆலோசனை பெறலாம். சஜஷன் அப்படின்னாலும் அதே தான், அவங்களுடைய ஆலோசனையை ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம். அப்போது இந்த வேண்டும் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம வரும்போது வாண்ட் தான் சொல்லுவோம். எனக்கு உங்களோட உதவி வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட் தான் சொல்லுவோம். பட் இந்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சஜஷனாக இருக்கலாம், ஆலோசனை. எப்படி அப்படின்னா, இப்போ ஹவு ஷுட் யூ பிஹேவ், நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஹவு ஷுட் யூ பிஹேவ், ஹவு ஷுட் யூ பிஹேவ், நீ அல்லது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். You should behave very gentle. You are gentle. நல்ல பெருந்தன்மையாக நீங்கள் நடந்துக்கிற வேண்டும். What should I bring tomorrow? நான் நாளைக்கு என்ன கொண்டு வர வேண்டும். You should bring all your certificates to get admission. இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணும்போது you should come on time. நீங்கள் சரியான நேரத்திற்கு வர வேண்டும். You should use only blue pen to write this letter. இந்த கடிதத்தை நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் அந்த ஊதா கலர் பேனாவை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு அட்வைஸாக நம்ம சொல்லிக்கலாம். You should get up early. நீ சீக்கிரமாக கிளம்பணும், எந்திரிக்கணும். You should leave early. சீக்கிரமாக கிளம்பணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்வைஸ் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஷுட் நாட் அப்படின்னா கூடாதுன்னு அர்த்தம். ஷுட் நாட் அப்படின்னா கூடாது. யூ ஷுட் நாட் கம் லேட். யூ ஷுட் நாட் கம் லேட். நீங்கள் லேட்டாக வரக்கூடாது, அதாவது தாமதமாக வரக்கூடாது. கூடாது அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஷுட் நாட் ஸ்டாண்ட் ஹியர், நீங்கள் எங்கே நிற்கக்கூடாது. தே ஷுட் நாட் அலோ திஸ், அவங்க இதை அனுமதிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை நிறைய மேக் பண்ணி பார்க்கலாம். தமிழில் இந்த மீனிங் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குட் அப்படின்னா முடிந்தது, பதிலில் கேள்வியில் வந்து முடிந்ததா, உங்களால் அவருக்கு உதவ முடிந்ததா அப்படின்னா குட் யூ ஹெல்ப் ஹிம், உங்களால் அவருக்கு உதவ முடிந்ததா. எஸ், ஐ குட் ஹெல்ப் ஹிம். ஆமாம், என்னால் அவருக்கு உதவ முடிந்தது.
அப்படின்றப்ப நீங்கள் அந்த could யூஸ் பண்ணிக்கலாம். இந்த might அப்படிங்கிறது மேவோட பாஸ்ட். அப்போ இது வில்லோட பாஸ்ட் தான், இது ஷாலோட பாஸ்ட் தான், இது கேனோட பாஸ்ட் தான். அந்த கேனுங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கூட பார்ப்போம். பட் இதோட யூசேஜ் மட்டும் பார்ப்போம். இந்த மைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு மழை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இட் மைட் ரெயின் டுடே. இந்த இடத்துல மே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இட் மே ரெயின் டுடே அப்படின்னா இன்னைக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் 25%. மைட் யூஸ் பண்ணிங்கன்னா 90% மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீ மே கம் டுடே, அவர் இன்னைக்கு வரலாம். ஹி மைட் கம் டுடேனா அவர் இன்னைக்கு வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நம்ம ஓன்ட், அதுதான் நம்ம வுட் நாட்னு சொல்கிறோம். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் மாட்டேன், நான் வரமாட்டேன், போக மாட்டேன், இனிமேல் நான் அவனோட பேச மாட்டேன், நான் இனிமேல் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ won't ரைட், நான் எழுத மாட்டேன். ஐ won't கம் டுடே, இன்றைக்கி நான் அங்கே வரமாட்டேன். ஐ won't ஹெல்ப் ஹிம் எனிமோர், இனிமேல் நான் அவனுக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்ய மாட்டேன். ஸோ இந்த மாதிரி மாட்டேன், மாட்டால், மாட்டார்கள், வரமாட்டாங்க. தே won't கம் லேட் டுடே, இன்றைக்கி அவங்க தாமதமாக வரமாட்டாங்க. தே won't சிட் ஹியர், அவங்க இங்கே உட்கார மாட்டாங்க. தே won't வெயிட் ஹியர், அவங்க இங்கே காத்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குட் நாட், நம்ம சொன்ன மாதிரி இங்கே முடிந்ததுன்னு வருது இல்லையா, முடிந்ததான்னு வருது இல்லை. ஐ குட் ஹெல்ப் ஹிம், ஐ குட் நாட் ஹெல்ப் ஹிம்னா என்னால் அவருக்கு உதவி செய்ய முடியலை, பாஸ்ட்டில் சொல்கிற எக்ஸ்பிரஷன். தென் மைட் நாட், இட் மைட் நாட் ரெயின் டுடேனா இன்றைக்கி மழை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இருக்குது அப்படின்னா இட் மைட் ரெயின் டுடே, அப்போ இல்லைன்னா மைட் நாட். நெக்ஸ்ட்டு நீட், தேவை. இப்போ தேவைங்கிறது யூ நீட் டு கம் ஹியர், யூ நீட் டு கம் ஹியர், நீ இங்கே வர வேண்டிய தேவை இருக்குது. யூ நீட் டு பிரிங் ஆல் யுவர் சர்டிஃபிகேட்ஸ், அப்படின்னா நீங்கள் உங்களோட அனைத்து சான்றிதழ்களையும் எடுத்துகிட்டு வர வேண்டிய தேவை இருக்குது. யூ நீட் டு வெயிட் ஹியர் அட்லீஸ்ட் ½ an hour, நீங்கள் அரை மணி நேரமாவது இந்த இடத்துல நீங்கள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நீடுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நீட் நாட். வெரி சிம்பிள். யூ நீட் நாட் கம் ஹியர், யூ நீட் நாட் கம் ஹியர், நீ அல்லது நீங்கள் இங்கே வர தேவையில்லை. நீங்கள் இங்கே வர தேவையில்லை, எங்கெல்லாம் தேவையில்லையோ. யூ நீட் நாட் பி லேட், நீங்கள் தாமதமாக வர தேவையில்லை. யூ நீட் நாட் வெயிட் ஹியர், நீங்கள் இங்கே காத்திருக்க தேவையில்லை. யூ நீட் நாட் வியர் யூனிஃபார்ம், நீங்கள் யூனிஃபார்ம் அணிய தேவையில்லை. யூ நீட் நாட் யூஸ் பிளாக் பென், நீங்கள் கருப்பு பேனாவை பயன்படுத்த தேவையில்லை. ஸோ எங்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸு மீனிங்ஃபுல்லாக தேவைப்படுதோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு டூ மோர் ப்ராக்டிஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இது நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னால் உள்ளக்கூடிய வில்லு, ஷாலு, கேன், மே, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ட்ரை டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Keep watching. Thank you.